ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் வியாழக்கிழமை 30/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மதியம் 12:15 தொடக்கம் 1:15 வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயம் இன்று காலை 6:02க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 10 மணி வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:52 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:52 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 14ஆம் நாள் 30/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகளை எல்லாம் நிறைவு செய்து நவக்கிரக வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த குபேர திசை என்று செல்வத்தை கொடுக்கின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இந்த மஞ்சள் மலரிலே மாலை கட்டி கொடுக்கலாம், அர்ச்சனைக்கு பூக்களாக கொண்டு வந்து கொடுக்கலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதும் மஞ்சள் பட்டு வசதியுள்ளவர்கள் மஞ்சள் பட்டு வாங்கி அங்கே வியாழ பகவானுக்கு சாத்திக் கொள்வார்கள். கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அதை நாம் நல்ல மனதோடு செய்தால் போதும். இதுதான் செய்ய வேண்டும், இப்படித்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது கிடையாது.
இறை வழிபாடு முக்கியம். நம்முடைய மனம் நல்லதாக இருக்க வேண்டும். மனமது செவ்வையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நல்ல மனம் ஒருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவனுக்கு பூசை புனஸ்காரம் கோயில் மந்திரம் எதுவுமே தேவையில்லை. இந்த மனம் கொண்டது தான் மாளிகை. எனவே புனிதமான எந்த விதமான சுயநலமில்லாத நல்ல சிந்தனைகளோடு கூடிய இறை வழிபாடு தான் வாழ்வில் நமக்கு உயர்வை தரக்கூடியது. இப்போ சில இடங்களிலே பார்த்தால் அது பத்திரிகைகளிலே அல்லது இந்த பொதுசன ஊடகங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சுவாமி படத்தை போட்டு அதற்கு ஏதாவது 2 விளக்கத்தை போட்டுவிட்டு, இந்த படத்தை நீங்கள் 4 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு செல்வம் குமியும், அனுப்பாவிட்டால் மரணம் ஏற்படும், அது இது என்றெல்லாம் அந்த பயப்படுத்திக் கொள்வார்கள். இவையெல்லாம் எந்த விதமான அதில் விஷயங்களும் கிடையாது. இன்னொருவரை பயமுறுத்தித்தான் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கிடையாது. அவரவருடைய விருப்பம். இறை வழிபாடு என்பது அவரவர் மனதை பொறுத்தது. எனவே இது எனக்கு நான் கனவிலே கண்டேன், இதனை 4 பேருக்கு நீங்கள் அனுப்புங்கள், அனுப்பினால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும், அனுப்பாவிட்டால் உங்களுக்கு கஷ்டம் வந்து சேரும், துன்பம் வந்துவிடும். அதெல்லாம் சும்மா அவரவர் ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படுவது. இறை வழிபாட்டுக்கு நமக்கு காசு பணம் தேவையில்லை. நல்ல மனம் இருந்தால் இறைவன் நம்மிடத்தில் விரும்ப அதுதான். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியவருக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உத்தமனாராகிய இறைவன் நம்மிடத்திலே வேண்டுவது உள்ள கமலம். இந்த இதய தாமரை, இதயம் புனிதமாக இருந்து பரந்து விரிந்து பரோபகமாக வருகின்ற பொழுது இந்த உள்ளக்கமலத்தை தான் இறைவன் வேண்டினார் என்று சுவாமி விபுலானந்தடிகள் இலங்கை திருநாட்டில் கிழக்கு மாகாணத்தில் பிறந்து உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தடிகள் எழுதிய யாழ் நூல் என்கின்ற நூலிலே குறிப்பிட்டிருப்பார். இறைவனிடத்திலே விரும்புவது உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் மனதை நல்லபடியாக தூய்மையாக வைத்து இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபான். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமி சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 30/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் உண்டு, நிறைந்த நாளாக அமைகின்றது. இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். அதுக்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் உண்டு, காரியங்களில் இழுபறிகள் உண்டு, மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிக்கல்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகள் சிறப்புகள் உண்டு. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகளும் மேன்மைகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்தனைகள் இருக்கும், காரியங்கள் இழுவர்களுக்கும் தடைகள் இருக்கும், அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே நல்ல அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் சிக்கல்கள் இருக்கும், உறவினர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகள் அமையும். இன்றைய சிந்தனை. பொதுவாக நாங்கள் எல்லோருமே இப்பொழுதுள்ள இளைய சமுதாயம் ஒரு வெளிநாட்டு முகத்தை நாடியிருப்பவர்கள். நாங்கள் வெளிநாட்டிலே போனால் கொஞ்சம் நன்றாக பணம் சம்பாதித்து கொள்ளலாம், வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம், உயர்வுகளை தொட்டுக்கொள்ளலாம் சமூகத்திலே என்ற எண்ணப்பாங்கு அதிகமாக இருக்கும். அதிலே தவறு இல்லை. வெளிநாட்டு எந்த நாடாக இருந்தாலும் அங்கே உழைப்பு சரியாக இருக்க வேண்டும், நேர்மை சரியாக இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற தொழில் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும். இந்த நிலை இருந்தால் எங்கள் நாட்டிலேயே நாங்கள் உயர்வை தொட்டுவிடலாம். பொதுவாக இயல்பான நடைமுறை மனிதனுக்கு ஒருவரை பார்த்துத்தான் மற்றவருக்கு ஆசை, வேகம், அதே போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் மாற்றமடைகின்றன. இதற்கு சில அமைப்புகளும் உண்டு. எல்லோருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அமைவதில்லை, எல்லோரும் வெளிநாட்டிலே வாழக்கூடிய தன்மைகளும் அமைவதில்லை. காலப்போக்கிலே அது சில ஜாதகங்களிலே அந்த வெளிநாட்டு வாழ்க்கை மிக உன்னதமாக குறிப்பிடப்படுகின்றது. சில ராசிகள் சில லக்னங்கள் உள்ளவர்களுடைய வாழ்க்கை வெளிநாட்டிலே அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. சரலக்கினம் என்று சொல்லுவோம் நாங்கள். சரலக்கினம் சரராசி என்று சொன்னால் அதிலே மேடராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த ராசிகள் கூடுதலாக ஜலராசிகள் என்றும் சொல்லப்படுகின்றது, சர ராசிகள் என்றும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் இந்த ராசிகளுடையவர்கள், இந்த லக்கினம் உடையவர்களுக்கு சுலபமாக வெளிநாடு வாழ்க்கை அமையக்கூடிய தன்மைகள் இயல்பாக கொடுத்துவிடும் ஜாதகத்திலே. அதாவது அந்த இயல்பாக அவர்களுக்கு அமைகின்றது. மேடராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசி. இந்த ராசிகளை கொண்டவர்களும் சரி, இந்த ராசியை லக்னமாக கொண்டவர்களும் சரி, வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். ஆனால் நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஒன்றை மட்டும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய நடைமுறைகள், அதாவது உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும், இந்த உலக நாடுகளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வரையறை ஒன்று வைத்திருப்பான். அது இயல்பாக எல்லோருக்கும் உண்டு. அவருடைய ஒழுக்கம், ஒரு குடும்ப பாரம்பரியம், ஒரு நடைமுறை பாரம்பரியம், இது உலகிலே வாழ்கின்ற அத்தனை இதர்களுக்கும் உண்டு. ஆக நாங்கள் எங்களுடைய வரையறை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே முன்னமாக எங்களோடு வந்து சேர்ந்து நிற்பது சமயமும் மொழியும். எத்தனை மொழிகளை நாங்கள் படித்தாலும், எத்தனை உயர்வுகளை நாங்கள் தொட்டாலும்,
எங்களுடைய மொழி, எங்களுடைய சமயம் இவை ரெண்டையும் நாங்கள் கண்ணாக காக்க வேண்டும். அது எங்களுடைய தாற்பரிய கடமை. நாம் பிறந்த அந்த பிறப்புக்கு செய்கின்ற உண்மையான நேர்மையான ஒரு செயல்பாடு இது. நாங்கள் வெளிநாட்டிலே வாழ்ந்தால் அந்த சூழலுக்கேற்ப எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்தி விடுவோம். அந்த பிள்ளை எங்களுடைய மொழியை, சமயத்தை மறந்து விடுகின்ற இயல்பு நிலையை கொண்டு வந்துவிடும். நாங்கள் இப்பொழுதெல்லாம் வெளிநாடுகளிலே பல இடங்களிலே சமயம் காப்பதற்காகவும் மொழி காப்பதற்காகவும் ஆலயங்களும் பாடசாலைகளும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அது சில வழி வேடிக்கையாகவும் சென்று கொண்டிருக்கின்றது, சிலது உண்மையான பக்தியோடும் சென்று கொண்டிருக்கின்றது. அது எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மொழி, சமயம் பற்றிய அறிவை நன்றாக புகட்ட வேண்டும். ஒரு தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை சரியாக கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளை தன்னுடைய அந்த கலாச்சாரத்தை வட்டத்துக்குள்ளே விட்டு வெளியேற வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய குடும்பம்தான் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நெறியிலே நாங்கள் அதை பின்பற்றி செயல்பற்றி செய்து கொண்டு போனோமானால் எல்லா வகையிலுமே எங்களுக்கு சிறப்புகள் அமைந்துவிடும். இதை உணர்வோம், செயல்படுவோம். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியோடு. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக குணநலஞ்சான்றோர் நலனி பிறநலம் எந்நல துள்ளு மன்று. இக்குறளினுடைய பொருளாக சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே, மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். குணநலஞ்சான்றோர் நலனி பிறநலம் என் நலன் துள்ளது மன்று. இக்குறளினுடைய பொருளாக சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே, மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளைக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளைக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.